ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கௌதம். இன்னைக்கு அஃபீஷியல் வீடியோ ஒன்று வந்துருச்சு. குழப்பத்தில் இருக்கும் மாணவர்கள் ரிசல்ட் டேட் எப்போ? ஏன்னா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கோசம் தான் வெயிட்டிங். ரிசல்ட் இப்போ எப்போ வரப்போகுது? எலெக்ஷன் முன்னாடி வரப்போதா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போதான்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதுக்கான அஃபீஷியல் வீடியோவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்போ ரிசல்ட் வரப்போகிற வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, பேப்பர் எல்லாம் எப்படி ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கா, எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதாப்பா ஒரு 3000 லைக்கை கொடுத்து விட்ருங்க. லைக் பண்ணுவாங்க, மறக்காமல் பண்ணிடுங்க பார்க்கலாம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் அப்படியே தட்டி விட்டுருங்க பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேப்பா, இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சண்டே கண்டிப்பாக லைவ் இருக்குது. ஸ்டே டியூன்ட். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக வீடியோ போடல, சாரி. ஸோ இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் May 4. ஓகேங்களா? இப்போ நமக்கு 10th 12th ரிசல்ட் எப்போ வரும்? 10th பார்த்தீங்கன்னா May 20. அவங்க சொன்ன மாதிரி May 20 வருமா? May 20ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாள் மேலே இருக்குது. 25 நாள் வரைக்கும் வெயிட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட் வந்துருச்சு 10th பொறுத்த வரைக்கும். அடுத்த எக்ஸாமே சொல்லிட்டாங்க சிபிஎஸ்சிக்கு. இப்போ 10th 12th பொறுத்த வரைக்கும் இப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வரும். லிபர் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தீர்த்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு 400+ மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேவா? 400 450+ நிறைய பேருக்கு வரும். 10th 12th அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த நிலமையில் ரிசல்ட் எப்போ வரப்போகுது? அவங்க சொன்ன மாதிரி May 20ன்னு வச்சா அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்தினாங்க. அதுக்கு ஒரு எதுவும் சாக்கே இல்லையே, எதுக்கோசம் அப்படி திருத்தினாங்க? ஸோ திருத்ததுக்கு அவசியமே இல்லையா? அப்போ பொறுமையாகவே திருத்திருக்கலாம்னு, கொஞ்சம் பொறுமையாக திருத்தினா கரெக்டாக திருத்திருக்கலாம். மார்க்ஸ் வேணால் ஓரளவுக்கு எப்பயும் போல பண்ணுற மாதிரி திருத்திருக்கலாமே. இப்போ எப்படி இவ்வளோ அவசரமாக திருத்தி ஒழுங்காக திருத்தாமல் மார்க்ஸ் வேணால் ரொம்ப அதிகமாக போட்டோ கம்மியாக போட்டோ இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அந்த கேள்விக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்பாக ரிசல்ட்டு வெளியாகுமா என்ற இது பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் பண்ண அதிகரிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ டேட்டு மேலே நெருங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேதி எத்தனை? எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி 25ஆம் தேதி. இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. அடுத்த மாதத்தில் ஒரு 3 நாள் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தே ஆகணும். வரலினா கொந்தளிச்சிடுவாங்க மாணவர்களும் சரி, டீச்சர்ஸும் சரி. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. இல்லை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாச்சும் கொடுக்கணும் இல்லையா? இந்த டேட்டில் ரிசல்ட் வெளியாக போகுது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பா. ஒன்று May 3, இல்லை May 8, இல்லை May 20. கன்ஃபார்ம் டேட்டும் சொல்லலாம். இப்போ அவங்க சொன்னது கன்ஃபார்ம் டேட்டும் இல்லை. May 8 ரிசல்ட் வெளியாகலாம், May 20 ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த டேட்டில் ரிசல்ட் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லலாம். இதுதான் அங்கே தான் இங்கே பிரச்சனையே. ஓகேங்களா? இன்றைக்கி வேணால் சாட்டர்டே, நாளைக்கு சண்டே மேக்ஸிமம் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யமொழி அமைச்சர் கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எஜுகேஷன் பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே மாட்டேது. கவர்மெண்ட் சைடு இருந்தும் சரி, பள்ளி கல்வித்துறை சைடு இருந்தும் சரி. ஃபுல்லாக எலெக்ஷன் பிஸிலெலாம் பரபரப்பாக இருக்காங்க போல். யார் ஜெயிக்க போகிறா அந்த இதிலே எல்லாம் இருக்காங்க போல். அந்த பிஸியில் இருக்காங்க. ஸோ அந்த பிஸி டைமிங்கில் இந்த ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் ரிசல்ட்லாம் வெளியிடணும்னு சொல்லி மறந்துடுவாங்க போல். நம்ம தான் திரும்பி ஹைட்ரேட் பண்ணும் போல். ஸோ டீச்சர் சங்கத்துலேருந்தும் கோரிக்கை வச்சு தான் இருக்காங்க. கிரேஸ் மாஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ டீச்சர் சங்கத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ரிசல்ட் முடிஞ்சளவுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் வெளியிடுங்க. அப்போ தான் 12th பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே, அடுத்த ஸ்கூல் சேர்றது, அதே மாதிரி 12th முடிச்சவங்க காலேஜ் சேர்றது, அதே மாதிரி 10th முடிச்சவங்க வேறு ஸ்கூல் சேர்றதோ இல்லை வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்களோ அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு June 1 ஆரம்பிக்க மாட்டாங்கப்பா. வெயில் போட்டு தாக்கி எடுத்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் அப்டேட் தான்ப்பா. இதுக்கப்புறம் இந்த அப்டேட் இன்னும் வரல. சாட்டர்டே நீங்கள் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணால் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் லைவ் போடுறேன். லைவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, உங்கள் டவுட்ஸ் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஒரு வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு 300-400 கமெண்ட் வருது. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக முடிஞ்சவங்க நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை எல்லா கமெண்ட்டும் ஒட்டுக்காக எடுத்து லைவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ லைவ்னா லைவ்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிறேன். ரெட் கலர் ஹார்ட்னா ரெட் கலர் ஹார்ட் சும்மா பண்ணி விட்றீங்க, யாரும் எனக்கு தெரிய மாட்டேது. ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே கௌதம் மீடியான்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? சாரி, கௌதம்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்கப்பா மறக்காமல். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபிட்னஸில் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மட்டும் ஏன்னா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேவா? Gautam.era இதுதான் என் இன்ஸ்டா பேஜ். 10,000 ஃபாலோஸ் ரீச் பண்ண போகிறேன். ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ்லாம் தாறுமாறாக கொடுத்துட்ருப்பேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்ப்பா. ஸோ பாய்.